அது சரியா பிப்ரவரி 24, 1978. டைம் அப்ப ஈவினிங் ஒரு 5:30 மணி இருக்கும். ஜோசப் அப்படிங்கிற நபர் யுஎஸ் உடைய கலிபோர்னியா ஸ்டேட்ல இருக்கிற ப்ளூமஸ் நேஷனல் ஃபாரஸ்ட்ல இருக்கிற ரொம்பவே கடுமையான பனி சூழ்ந்திருக்கிற மலைப்பகுதியில தன்னுடைய கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அது வின்டர் சீசன் அப்படிங்கறதால அந்த டைம்ல ஸ்னோ ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ரோடு எல்லாமே ஒரே ஐஸ் கட்டியா இருந்துச்சு. ஓகே, இவ்வளோ ஆபத்தா இருக்கிற ரோட்ல இப்போ அவர் எதுக்காக போயிட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த வாரத்துல தன்னுடைய ஃபேமிலியோட வீக்கெண்ட் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருந்த ஜோசப் ரோடுடைய கண்டிஷன் எப்படி இருக்கு, ட்ரிப்புக்கு வரலாமா வேண்டாமா அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்காக தனியா அந்த மலைப்பகுதியில டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஸ்னோஃபால் ரொம்பவே அதிகமா இருந்ததால இதுக்கு மேல இங்க போறதுக்கு அனுமதி இல்ல அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல போர்டு வச்சு ரோட பிளாக் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துக்கு வந்ததுமே சரி திரும்ப போகலாம் அப்படின்னு நினைச்ச ஜோசப்புக்கு முதல் அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. எஸ், அவருடைய கார் திடீர்னு அதே இடத்திலேயே ஸ்டக் ஆகி நிக்க ஆரம்பிக்குது. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த அத்துவான காட்டுல வெளியே பயங்கரமான பனிமழை விழுந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல கார் இப்படி ஆனதுமே அவருக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. ஜோசப் கார் அங்கிருந்து எடுக்கிறதுக்காக தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அப்போ சரி ஓகே, கார்ல இருந்து இறங்கி பின்னாடி போய் காரை கொஞ்சம் தள்ளலாம் அப்படின்னு அந்த ஸ்னோல காருடைய பின்னாடி போய் காரை தள்ளுறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா அவருக்கு அடுத்த அதிர்ச்சியை கொடுக்கிற மாதிரி திடீர்னு லைட்டா அவருக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. நேரமாக அந்த வலியும் அதிகமாக ஆரம்பிக்குது. எஸ், அவருக்கு அப்ப வந்தது ஹார்ட் அட்டாக் தான். அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள மலைகளுக்கு மத்தியில உறைஞ்சு போகிற அளவுக்கு பனி பெஞ்சிட்டு இருக்கிறப்ப அவர் போன கார் ஸ்டக் ஆகி அதை தள்ளலாம் அப்படின்னு போறப்ப நெஞ்சு வலி வந்தா அவருடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஆனா இதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் வரலாற்றுல இன்னைக்கு வரைக்குமே தீர்க்க முடியாத ஒரு மர்மமான வழக்கா இதை மாத்த ஆரம்பிக்குது. அப்படி ரஷ்யன் டைட் லவ் இன்சிடென்ட் மாதிரி அமெரிக்கன் டைட் லவ் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மர்மமான வழக்கை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ தனக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டதால எப்படியோ தள்ளாடிட்டே மறுபடியும் காருக்குள்ள போய் உட்கார்ந்தவரு காருக்குள்ளேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல யாராவது அங்க வந்தாங்க அப்படின்னா ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு ரோட்டையே பார்த்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 6 மணி நேரமா அவர் வெயிட் பண்ணியுமே யாருமே அங்க வர்ற மாதிரியே தெரியல. நேரம் இரவு 11:30 நெருங்கிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளுடைய கதை முடிஞ்சது அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் எதிர்பார்க்காத ஒரு அனாமலியை எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. அனாமலி அப்படின்னா வழக்கத்திற்கு மாறா நடக்கிற விஷயங்கள். எஸ், அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளிருந்து ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்த ஜோசப்புக்கு அங்க ஒரு கார் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுது. பட் அது ஒரு கார் இல்ல, 2 கார். அது மட்டும் இல்ல, அந்த காருடைய ஹெட்லைட்ஸுக்கு முன்னாடி கும்பலா யாரோ நடந்து வர்ற மாதிரியும் தெரியுது. இப்ப அவங்களுக்கு பின்னாடி இருந்து காருடைய ஹெட்லைட் வெளிச்சம் வருது அப்படிங்கறதால அவங்க எல்லாருமே ஷேடோ மாதிரி தான் தெரிஞ்சாங்க. அப்படி அந்த ஷேடோல ஒரு பெண் மற்றும் ஒரு குழந்தை கூடவே குரூப்பா சில பேர் அப்படின்னு அங்க நடந்து வர்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது.
அப்பாடா, இனிமேல் நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து இல்ல, இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு உடனடியா தன்னுடைய கார்ல இருந்து கீழே இறங்கி அவங்கள நோக்கி சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. ஹலோ, இங்க பாருங்க, நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அவருடைய சத்தத்தை கேட்டதுமே ஓடி வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த ஜோசப்புக்கு அடுத்த அதிர்ச்சி ஆரம்பமாச்சு. எஸ், அவர் அப்படி கத்துன அடுத்த நொடி இப்போ அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருந்த அந்த 2 காருடைய ஹெட்லைட்ஸும் அப்படியே ஆஃப் ஆக ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, அது வரைக்குமே அங்க கும்பலா பேசிட்டு வர்ற மாதிரி அவருக்கு கேட்டுட்டு இருந்த அந்த சத்தமும் டக்குன்னு அப்படியே சைலண்ட் ஆக ஆரம்பிச்சது. இதுல ரொம்பவே ஷாக் ஆனவரு இப்ப மறுபடியுமே கத்தி பாக்குறாரு. ஆனா எந்த ஒரு பதிலுமே வரல அப்படிங்கறதால அகைன் அவருடைய காருக்குள்ளேயே போய் உட்கார ஆரம்பிச்சாரு. ஆனா அடுத்த ஒரு சில மணி நேரத்துல திரும்பவுமே அடுத்த அனாமலி அவருக்கு காத்துட்டு இருந்துச்சு. எஸ், அவருடைய காருக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி இப்ப மறுபடியுமே ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இந்த முறை வந்த வெளிச்சம் காருடைய ஹெட்லைட் வெளிச்சம் கிடையாது. யாரோ 4-5 பேரு கையில டார்ச் லைட்டை வச்சுட்டு நிக்கிற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஆனா முழுசா பனி மூடி இருந்ததால எத்தனை பேரு அங்க நிக்கிறாங்க அப்படிங்கறத அவரால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல. இருந்தாலுமே திரும்பவுமே கார்ல இருந்து இறங்கி ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. பட் அகைன் இவருடைய சத்தம் கேட்டதுமே அந்த எல்லா லைட்டும் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. அந்த லைட் வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக ஆரம்பிக்குது. சோ ஜோசப் இப்ப திரும்பவுமே அவருடைய காருக்குள்ள போய் படுக்க ஆரம்பிக்கிறாரு. அதிலிருந்து சில மணி நேரங்கள் கழிச்சு அவருடைய கார்ல இருந்த மொத்த பெட்ரோலும் சுத்தமா முடிஞ்சு போய் கார் இப்ப ஆஃப் ஆகுது. அப்ப அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னு தெரியல. இதுக்கு மேல கார்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சு கார்ல இருந்து இறங்கி அங்கிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவரு நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச தூரத்திலேயே 1969 சேர்ந்த மெர்குரி மாண்டிகோ அப்படிங்கிற ஒரு மாடல்ல ஒரு கார் அங்க நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாரு. ஆனா அந்த காருக்குள்ள அங்க யாருமே இல்ல. ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கேட்டது எல்லாமே இந்த கார்ல வந்தவங்கள தான் இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு அதை பத்தி பெருசா எதுவுமே கண்டுக்காம மறுபடியும் அந்த ஹோட்டலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடந்து போனவரு அடுத்த நாள் காலையில அந்த ஹோட்டல் அடைகிறாரு. அங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அந்த மலையில பெட்ரோல் இல்லாம சிக்கிட்டு இருக்கிற அவருடைய காரையும் ஆள் வச்சு எடுத்துட்டு வர சொல்லிடுறாரு. ஆனா இப்படி அவர் அன்னைக்கு நைட்டு கடந்து வந்த அந்த அனுபவம், அப்போ அவருக்கு நடந்த விஷயங்கள், அவர் என்கவுண்டர் பண்ண அந்த ஸ்ட்ரேஞ்ச் அனாமலி, இது எல்லாமே வரலாற்றுடைய மிக மர்மமான ஒரு விஷயமா மாறப்போகுது அப்படிங்கிறது அப்போ அவருக்கு தெரியாது. அது பிப்ரவரி 24, 1978. எஸ், நான் இன்ட்ரோல சொன்ன அதே நாள் தான். அதாவது ஜோசப் அவருடைய கார் எடுத்துட்டு அந்த மலைப்பகுதிக்கு போயிட்டு இருந்த அதே டைம் லைன்ல பேரலா இங்க இன்னொரு விஷயமும் நடக்க ஆரம்பிக்குது. கலிபோர்னியா சிட்டியில் இருக்கிற யூபா கவுண்டி அப்படிங்கிற சிட்டியை சேர்ந்தவங்க தான் 29 வயதான பில் ஸ்டெர்லிங், 24 வயதான ஜாக் ஹியூட், 32 வயதான டெட் வயர், 30 வயதான ஜாக் மேட்ரூகா மற்றும் கடைசியா 25 வயதான கேரி மெத்தாயஸ். இப்படி 5 பேர் இருக்கிற அந்த கேங் தி பாய்ஸ் கேங் அப்படின்னு தான் அந்த பகுதி மக்கள் கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த 5 பேருக்குமே பாஸ்கெட் பால் தான் எல்லாமே. அந்த 5 பேருமே ஒன்னு சேர்ந்தாங்க அப்படின்னா ஒன்னு பாஸ்கெட் பாலை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா எங்கேயாவது பாஸ்கெட் பால் மேட்சை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிதான் பிப்ரவரி 24, 1978 அன்னைக்கு அவங்க ஊர்ல இருந்து 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்த சிகோ அப்படிங்கிற சிட்டில நடந்த அந்த பாஸ்கெட் பால் மேட்சை பார்க்க போன அவங்க 5 பேருமே வீட்டுக்கு திரும்பவே இல்லை. உடனடியா பதறி போன அந்த 5 பேருடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் அடுத்த நாளே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படியாவது சீக்கிரமா அவங்களை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 5 பேர்ல மேத்தியாஸ் கிட்ட மட்டும்தான் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு. சோ அவருடைய கார்ல தான் அந்த 5 பேருமே மேட்ச் பார்க்க போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ யூபா சிட்டி டு சிகோ சிட்டி வரைக்கும் இருக்கிற எல்லா இடங்களையுமே தேடி பார்த்தோம். போலீஸ்க்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. சோ காணாம போனவங்களை பத்தி தகவல் கொடுக்கறவங்களுக்கு $1715, அதாவது இப்போதைய மதிப்புல $5700, இந்திய மதிப்புல அப்ராக்சிமேட்டா 4.5 லட்சம் ரூபாய் ரிவார்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த 5 பேருடைய போட்டோஸோட விளம்பரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த ஒரு லேடி அவங்க காணாம போன அன்னைக்கு நைட்டு ஒரு 10 மணி அளவுல அந்த 5 பேருமே சிகோ சிட்டில அவங்க வேலை செய்யற கடைக்கு வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனதாகவும், கடையை மூட போற கடைசி நேரத்துல வந்த அந்த 5 பேரையும் அவங்க நடந்துகிட்ட விதத்தையும் பார்த்து அவங்க ரொம்பவே பயந்து போனதாகவும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இப்ப இதே நேரத்துல தான் நம்ம இன்ட்ரோல பார்த்த ஜோசப் அவருடைய நெஞ்சு வலிக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த சில நாட்கள்ல சிட்டில பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற இந்த நியூஸ் அவருடைய கவனத்துக்கு வருது. அது போலீஸ் ஒரு 5 பேரை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த நியூஸ் தான். சோ உடனடியா அவருக்கு அன்னைக்கு நைட் அவர் பார்த்த அந்த ஆட்களுடைய ஞாபகம் வர ஆரம்பிக்குது. சோ போலீஸ் கிட்ட போனவரு அன்னைக்கு நைட்டு அவருக்கு நடந்த அந்த சம்பவங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
இப்ப அவர் சொன்னதை கேட்ட போலீஸோ அவங்க தேடிட்டு இருக்கிற 5 பேருமே ஜென்ஸ் தான். ஆனா ஜோசப் ஒரு லேடியையும் கை குழந்தையும் பார்த்ததா சொன்னதால அது வேற கேங்கா இருக்கும் அப்படின்னு முதல்ல நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜோசப் அங்க பார்த்த அந்த காருடைய மாடல் 1969 மெர்க்குரி மான்டிகோ அப்படின்னு சொன்னதுமே போலீஸ் அதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் அன்னைக்கு அந்த 5 பேருமே போனது சேம் அதே மாடல் கார்ல தான். இப்ப போலீஸ் அவர் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்கும்போது அது அவங்க போன அதே கார் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இப்ப காருக்கு பக்கத்துல போய் பார்க்கும் பொழுது காருடைய டோர் ஓபன்ல தான் இருந்துச்சு. ஆனா கார்ல சாவி இல்ல. சரி ஓகே, இங்க தான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பாங்க அப்படின்னு நினைச்ச போலீஸ் அந்த பகுதி முழுக்கவுமே அவங்களுடைய தேடுதல் வேட்டையை தொடங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா எப்படி தேடியுமே நோ யூஸ். ஆக்சுவலா அந்த கார் பனியில ஸ்டக் ஆகி இருந்துச்சு. ஆனா அந்த 5 பேர் சேர்ந்து ஈஸியா அந்த காரை வெளியே எடுத்திருக்கலாம். பட் அப்படி பண்ணாம காரை மட்டும் தனியா விட்டுட்டு அந்த பனியில எங்க போனாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு புரியாத புதிரா இருந்துச்சு. ஓகே, ஒருவேளை கார்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது கார் நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறதும் திரும்பவும் வீட்டுக்கு வர்றதுக்கு தேவையான அளவு அந்த கார்ல பெட்ரோல் இருக்கு அப்படிங்கறதும் தெரிய வந்துச்சு. அதே நேரத்துல அங்க எவ்வளவு தேடியுமே கிடைக்காததால ஸ்னோஃபால் ரொம்பவே அதிகமா இருந்ததால போலீஸ் அவங்களுடைய தேடுதல் வேட்டையை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறாங்க. அது ஜூன் 4, 1978. அதாவது இந்த சம்பவம் நடந்து சரியா 3 மாதம் கழிச்சு கலிபோர்னியா ஸ்டேட்டில் இருக்கிற அதே ப்ளூமாஸ் நேஷனல் ஃபாரஸ்ட் பகுதியில் இருக்கிற அந்த பனி படர்ந்த மலையில ஒரு குரூப் ஆஃப் பைக் ரைடர்ஸ் நேச்சரை என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியா வைப் பண்ணிட்டு டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமா ரொம்ப தூரமா டிராவல் பண்ணிட்டு இருந்ததால எங்கேயாவது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு டிராவலை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ இல்ல டென்ட் போடுறதுக்கு அப்படின்னோ சரியான இடம் கிடைக்கல. அதனால ரொம்பவே டயர்டா அவங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு கேம்ப் ட்ரெய்லர் அவங்களுடைய கண்ணுல பட ஆரம்பிக்குது. கேம்ப் ட்ரெய்லர் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி ட்ரக்கிங் பண்றவங்க ரைடர்ஸ் இவங்க எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கவர்மெண்டால உருவாக்கப்பட்ட ஒரு டெம்பரரி ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த கேம்ப் ட்ரெய்லரை பார்த்து அந்த பைக் ரைடர்ஸ் உடனடியா அந்த இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க அந்த ட்ரெய்லர் பக்கத்துல போகும் பொழுது ஏதோ ஒரு ஸ்மெல் அவங்கள அருவருப்பா ஃபீல் பண்ண வைக்குது. அவங்களுடைய அடி வைத்த பொறற்ற அளவுக்கு அந்த ஸ்மெல் இருந்ததால ஏதாவது ஒரு அனிமல் அங்க செத்து கிடக்கும் அப்படின்னு நினைச்சவங்க இந்த ஸ்மெல்ல சகிச்சுக்கிட்டு இங்க தங்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இருந்தாலுமே அப்படி அங்க என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கிற ஆர்வத்துல அந்த ட்ரெய்லர் பக்கத்துல போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பக்கத்துல போகும்பொழுதுதான் அந்த ட்ரெய்லருடைய ஃப்ரண்ட் விண்டோ உடைஞ்சு போயிருக்கு அப்படிங்கறத நோட் பண்றாங்க. சரி ஓகே, ஏதாவது அனிமல் அட்டாக் பண்ணிருக்கோம் அப்படின்னு மனசை சமாதானப்படுத்திக்கிட்டாலும் யாருமே இல்லாத அந்த அடர்ந்த காட்டு பகுதியில அந்த ட்ரெய்லருடைய உடைஞ்ச விண்டோ சம்திங் ராங் அப்படிங்கறத அவங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் மனசை திடப்படுத்திக்கிட்டு இத்தனை பேர் இருக்குமே என்ன ஆயிர போகுது அப்படிங்கிற தைரியத்துல அந்த ட்ரெய்லருடைய டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போனவங்களுக்கு அங்க உள்ள இருக்கிற பெட்ல யாரோ தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. மூச்சை திணற வைக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது. இதையும் சகிச்சுக்கிட்டு ஒருத்தர் தூங்குறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நினைச்சவங்க கால்ல இருந்து தலை வரைக்கும் இறுக்கி போர்த்திட்டு படுத்துட்டு இருந்த அவரை எழுப்ப ட்ரை பண்றாங்க. பட் அவர் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. சோ அவர் போர்த்தி இருந்த கம்பளி போர்வையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. கம்பளியும் அவங்க கையோட வருது, ஆனா அவர் மேல இன்னொரு கம்பளியும் இருக்கு. சோ இப்ப அதையும் எடுக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளயும் இன்னொரு கம்பளி போர்வை. எப்படி துச்சாதனன் பாஞ்சாலிய துகிலுரியும் போது முடிவில்லாம சேலை நீண்டுகிட்டே போச்சோ அதே போல இவங்க எடுக்க எடுக்க போர்வையும் வந்துகிட்டே இருந்துச்சு. 1 இல்ல 2 இல்ல, மொத்தமா 8 கம்பளிகள். அந்த 8 கம்பளிகளையும் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய பார்வைக்கு தெரிஞ்சது இறந்து அழுகி போன ஒரு ஆணுடைய உடல் தான். சரி ஓகே, குளிர் தாங்காம இறந்து போயிருப்பாரு அப்படின்னு நினைச்சவங்க உடனடியா இத போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. போலீஸ் வந்து அவருடைய உடலை கைப்பற்றி அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவரு குளிர் தாங்காம தான் இறந்து போயிருக்காரு அப்படிங்கறதும் கன்ஃபார்ம் ஆகுது. அப்பதான் அவர் யாரு அப்படிங்கறத பத்தியும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஸ், அப்படி அங்க இறந்து கிடந்தது காணாம போன அந்த 5 பேர்ல ஒருத்தரான 32 வயதான டெட் வயர். ஸோ இப்போ டெட் வயருடைய இறந்த உடல் கிடைச்ச தகவல் பரவ ஆரம்பிச்சதும் ஒட்டுமொத்த நாடுமே அதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லை, டெட் வயர் இங்க மற்றவங்கெல்லாம் எங்க அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. மேலும் காணாம போன அன்னைக்கு கிளீன் ஷேவ் பண்ணி இருந்த டெட் வயருடைய முகத்தில் இருந்த அந்த தாடி 13 வாரங்கள் வளர்ந்திருக்கு அப்படிங்கிறது அட்டாப்சி ரிப்போர்ட்ல தெரிய வருது. which means காணாம போன நாள்ல இருந்து 13 வாரங்கள் வரைக்கும் டெட் வயர் உயிரோட இருந்திருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. பிகாஸ் இறந்ததுக்கு அப்புறமா உடல்ல முடி வளராது இல்லையா, சோ அதை வச்சுதான் அந்த முடிவுக்கு வராங்க. ஆனா இங்க தான் பல கேள்விகள் வர ஆரம்பிச்சது. பிகாஸ் அந்த ட்ரெய்லர்ல 5 பேருமே ஒரு வருஷத்துக்கு
சாப்பிடுறதுக்கு தேவையான அளவுக்கு உணவுப் பொருட்கள் இருந்திருக்கு. ஆனா அதுல அந்த ட்ரெய்லர்ல இருந்த ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் மட்டும் தான் காலியாகி இருந்துச்சு. மேலும் ஹீட் உண்டாக்குறதுக்கான பொருட்களும் அந்த ட்ரெய்லர்லயே இருந்துச்சு. ஆனா அது எதுவுமே யூஸ் பண்ணப்படாம இருந்துச்சு. அந்த ட்ரெய்லருக்குள்ள இத்தனை இருந்துமே டெட் வெயர் இறந்து போனது எப்படி? இவர் கூட வந்த மத்த 4 பேருமே எங்க அப்படிங்கிற பெரிய கேள்விக்கு பதில் தேடின போலீஸ்க்கு கிடைச்சது என்னவோ, விலங்குகள் சாப்பிட்டு மிச்சம் மீதி வச்ச எலும்புகள் மட்டும்தான். எஸ், அதே ஃபாரஸ்ட்ல வெவ்வேறு இடங்கள்ல ஜாக், பில் மற்றும் ஜாக்கியுடைய எலும்புகள் மட்டும் கிடைக்க ஆரம்பிக்குது. அது அவங்களுடைய எலும்புகள் தான் அப்படிங்கறத அட்டாப்சி ரிப்போர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணுச்சு. சோ இப்ப வரைக்கும் 4 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறத இதை வச்சு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா மத்தாயஸ் உடைய உடல் மட்டும் எங்க தேடியுமே கிடைக்கல. அட் த சேம் டைம் அந்த ட்ரெய்லர்ல டெட் வெயருடைய ஷூஸ் மிஸ் ஆயிருந்துச்சு. ஆனா அதுக்கு பதிலா மத்தாயஸ் உடைய ஷூ தான் அந்த ட்ரெய்லருக்குள்ள இருந்துச்சு. சோ மத்தாயஸ்க்கு என்ன ஆச்சு, அவர் எங்க போனார் அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸ்ல இன்னைக்கு வரைக்கும் மிஸ்டரியா இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, சம்பவம் நடந்த அன்றைய நாள் பாஸ்கெட் பால் மேட்சை பார்க்க போன அந்த 5 பேரும் சம்பந்தமே இல்லாம ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு அன்டைம்ல போனது எதுக்காக? அதே டைம்ல அங்க தற்செயலா போன ஜோசப் அவருடைய கார் ஸ்டக் ஆனப்ப தூரத்துல அவர் பார்த்தது இவங்கள தானா? ஆனா அவரு சொல்லும் பொழுது ஒரு பெண்ணுடைய குரலும் குழந்தையுடைய குரலும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, 2 காருடைய ஹெட்லைட்ஸ் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, அப்படியே அது இவங்களா இருந்தாலுமே ஜோசப் ஹெல்ப் கேட்டதும் அவருடைய சத்தம் கேட்டதும் எதனால அமைதியானாங்க? சும்மா ஒரு திரிலுக்காக போயிருந்தாலும் அந்த கார்லயே ரிட்டர்ன் வந்திருக்கலாமே. எதனால அந்த மிட் நைட்ல அவ்வளோ பனியில கார்ல இருந்து இறங்கி அந்த ஃபாரஸ்டுக்குள்ள போனாங்க அப்படிங்கிற அடுக்கடுக்கான பல கேள்விகள் வர ஆரம்பிச்சது. ஆனா கிடைச்சிருக்கிற எவிடன்ஸை வச்சு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஃபாரஸ்டுக்குள்ள போனவங்க எப்படியோ அந்த நைட்ல தனித்தனியா பிரிஞ்சு தொலைஞ்சு போயிருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட அதிகப்படியான குளிர தாங்குற அளவுக்கு கோட், ஜெர்கின் எதுவுமே இல்லாததால அந்த குளிர தாங்க முடியாம ஜாக், பில், ஜாக்கி அப்படின்னு இந்த 3 பேருமே அடுத்தடுத்து உயிரிழந்து போயிருக்காங்க. இவங்களுடைய இறந்த உடல்கள் விலங்குகளுக்கு இரையாகி வெறும் எலும்புகள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. டெட் வெயர் மற்றும் மத்தாயஸ் இவங்க 2 பேர் மட்டும் எப்படியோ தப்பிச்சு அவங்களுடைய கார் இருக்கிற இடத்துல இருந்து 19 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த ட்ரெய்லருக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. ஆனா அதை ஏதோ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நினைச்சவங்க அந்த ட்ரெய்லருடைய டோர் லாக் ஆகாம இருக்குது அப்படிங்கறது கூட தெரியாம விண்டோவை உடைச்சிட்டு உள்ள போயிருக்கணும். ரெடி டு ஈட் ஃபுட்ஸை மட்டும் சாப்பிட்டவங்க மற்ற உணவுப் பொருட்களை சாப்பிடாம நெருப்பை உண்டாக்க அந்த ட்ரெய்லருக்குள்ள எல்லாமே இருந்தும் அதை உண்டாக்காம இருந்ததுதான் இன்னொரு பெரிய கேள்வியா இருக்கு. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியே போன மத்தாயஸ் அவருடைய ஷூவுக்கு பதிலா டெட் வெயருடைய ஷூவை மாத்தி போட்டுட்டு போயிருக்கணும். போனவரு திரும்ப வராம போனதால அடுத்த சில நாட்கள்ல தனிமை, குளிர், பசியினால டெட் வெயர் இறந்து போயிருக்கணும் அப்படின்னு போலீஸுடைய இந்த தியரி சொல்லுது. இந்த கேஸை நான் டீகோட் பண்ணும்போதே உங்களுக்கு பல சந்தேகங்கள் வந்திருக்கும் இல்லையா? அந்த சந்தேகங்கள் எதுக்குமே இன்னைக்கு வரைக்குமே யாருக்குமே பதில் தெரியல. மேபி உங்களுக்கு பல கேள்விகள் தோணி இருந்தாலுமே அதுக்கு இப்படி கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு நீங்களே ஆன்சர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன டாபிக் வேணும், என்ன கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.